தேவனுக்கு பலி செலுத்த, ஆராதிக்க. இந்த வார்த்தைகள் எல்லாம் என் இருதயத்தில் இன்னைக்கு காலையில் வேலை பளு அதிகமாய் 2 நாட்களாக அலைஞ்சு கொண்டு இருக்கும் பொழுதும் நினச்ச நேரத்தை நான் செலவு பண்ண முடியலையோ ஆண்டவரோட அப்படின்னு என் மனசுக்குள்ள அது ஓடிக்கிட்டே இருக்கு. இது ஆசீர்வாதமா சாபமா? நினச்ச வேலைகளை செய்ய முடியாத அளவுக்கு வேலை பளு. ஆனால் எல்லா நாளும் அப்படி இருக்காது. அதையும் மனசுக்குள்ள நினைக்கிறேன். இந்த பாடல் வரிகள் என் இருதயத்தில் ஒரு வார்த்தையை அதிகமாய் பதிக்க செய்கிறது. யாத்ராகமங்களின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்க வேண்டாம், நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். 5வது அதிகாரம் 1 வசனம். பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்திரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போக விட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றான். ஆண்டவர் பிள்ளைகளுக்கு ஒரு காரியத்தை நான் நினைவுபடுத்தி தொடர்ந்து இந்த வரிகளை பாடி நம்ம ஆராதிக்க போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருக்கிறார்கள். ஆமாவா? ஆண்டவரே மனசு விட்டு போட்டார். ஆனா ஆண்டவர் விட்டாலும் சரி, நம்ம ஆண்டவரை விட்டு போனாலும் சரி, நம்ம ஆண்டவரோட இணைய வேண்டும் என்று நினைக்கிறவர் ஆண்டவர். லெட் மீ ரிப்பீட் இட். நான் ஆண்டவரை விட்டு போனாலும், ஆண்டவரே கோவப்பட்டு கொஞ்ச நாள் நீ படு அப்படின்னு இப்படி நகர்ந்து போனாலும், என் கூட வந்து சேரணும்னு நினைக்கிறவர் நான் இல்லை, ஆண்டவர். Hallelujah. Such a great God. From Genesis till the Revelation, இது வரைக்குமே எங்கெல்லாம் மனுக்குலம் தேவனை விட்டு பிரிஞ்சு போனாலும் அவங்கள தன்னோடு சேர்த்து கொள்ள வேண்டும் என்று முயற்சி எடுக்கிறவர் யெகோவா தேவன். தீர்க்கதரிசி அனுப்பி, நியாயாதிபதிகளை அனுப்பி, சென்டிங் சம்படி, யாரோ ஒருத்தரை அனுப்பி ஃபைனலி ஃபெடப். யாரை அனுப்புனாலும் இந்த மனுக்குலம் என்னை கிட்டி சேர முடியலன்னு ஃபெடப் ஆகி தன் சொந்த குமாரனை தியாக பலியாக சிலுவையில் மறிக்கும்படி மனுக்குலத்தை தம்மோடு சேர்த்து கொள்ளும்படிக்கு முயற்சி எடுத்துக்கொண்டே. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், பை நேச்சர் மனுஷனுக்கு கடவுள் தேவையில்லை. அதுக்கு அறிவு காரணமாக இருக்கலாம். ரொம்ப படிப்பாயிடுச்சுன்னா கடவுள் எல்லாம் இல்லைப்பா, விஞ்ஞானம் இல்லை, பணம், எனக்கு எல்லாமே இருக்குது, எனக்கு எதுக்கு கடவுள்? அப்போது மனுஷனுக்கு கடவுளை விட்டு விலகிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணும். நம்மள நினச்சி பாருங்க, ஒய் ஷுட் ஐ ப்ரே, எனக்கு எது கடவுள் எதுக்கு என்னை இந்த வழியில் அனுப்புனாரு? ஸோ ஆல்வேஸ் அதான் பாஸ்டர் சொல்லுவார், ரொம்ப அசிங்கமாக இருக்கும், கோச்சிக்காதீங்க. கோச்சிக்க மாட்டீங்கல்ல? நாய்க்கு எங்கே அடிபட்டாலும் எதை தான் தூக்குமாமா? காலை தான் தூக்குமாமா. மண்டையில் அடிபட்டாலும், முதுகில், வாலில் அடிபட்டாலும். அந்த மாதிரி என்ன கோவம் வந்தாலும் சர்ச்சுக்கு வர மாட்டேன், என்ன வந்தாலும் ப்ரேயர் பண்ண மாட்டேன். வாட் இஸ் திஸ்? நேச்சராக மனுஷனுடைய மனசு அப்படிதான். ஆனால் பின் தொடர்ந்து வருகிறவர் தெய்வம். Such a lovable God. இன்னைக்கு நம்மளை இங்கே யார் தெரியுமா கொண்டு வந்து சேர்த்தா? ஆண்டவர் தான். ஸோ யூ ஆர் ஸ்பெஷல். ஏன்னா எத்தனையோ பேருக்கு ஆசை வர முடியல, ஆனால் ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். நம்மை பின்தொடர்கிற தெய்வம். இங்கேயுமே எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமையாக விட்டு போட்டார். ஒரு கட்டத்தில் ஃபெட்டப் ஆயிட்டார். ஆனால் மனசு கேட்கல, திரும்ப அந்த ஜனங்களை சேர்த்து கொள்ளணும். எகிப்தில் அடிமையாக இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நாட்டை விட்டு வனாந்திரத்தில் போய், அங்கே என்ன சொல்லியிருக்கு அந்த வசனம் 5 படிக்கலாமா? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்திரத்திலே தேவனுக்கு பண்டிகை கொண்டாட வேண்டும் என்று ஜனங்கள் இடத்துல சொல்லு. இந்த ஜனங்க ஆசைப்பட்டாங்களா? ஜனங்க என்ன மாதிரி ஜனங்க தெரியுமா? நாங்கள் எதுக்கு கானானுக்கு வரணும், எங்களுக்கு வெங்காயமும் வெள்ளைப்பூண்டும் வெள்ளரிக்காயும் போதும், அப்படி தானே சொன்னாங்க. ஸோ அவங்க ஹேபிச்சுவேட் ஆயிட்டாங்க. குனிஞ்சு முதுகெலும்பெல்லாம் வளைஞ்சு போச்சு. உழைச்சி பூமியை பார்த்து அவங்களுக்கு அப்படியே பழகி போச்சு. என்னவா 40 வயசானா என்ன ஆகணும்? ஏன்னா அது அப்படியே பழகி போயிடும். அந்த மாதிரி 400 வருஷம் அடிமை காலத்தில் இவங்களுக்கு அடிமை வாழ்க்கை பழகி போச்சு. வெங்காயம் வெள்ளைப்பூண்டு சாப்பிட்டா வயிறு நிறையுது, உழைப்பு, சாப்பாடு, தூக்கம், டெத்து, அவ்வளோதான். மறுபடியும் அதே தான். இந்த வாழ்க்கை அவங்களுக்கு பழகி போச்சு. அந்த ஜோனை விட்டு வெளியே வரணும்னு அவங்களுக்கு தோணலை. நீ ஜெயிலில் இருக்கிற சோ வாட் கேரக்டர் நம்மளுக்கு கூட சில டைம் வந்துடும்ல. சோ வாட், இது நல்லா இல்லை, சோ வாட், திஸ் இஸ் நாட் ஃபேர், சோ வாட், அதனால என்ன? அப்படி ஒரு கேரக்டர் பழகி போய் அவங்களுக்கு ஒரு சோ வாட் கேரக்டர் வந்துருச்சு. இவங்களுக்கு தன்னோட இருக்க வேண்டிய இடம் இது இல்லை, நான் வாழ வேண்டிய இடம் இது இல்லை, இது ஆன் த வேல நான் தங்குற லாட்ஜ்,
முடிஞ்ச உடனே கிளம்பி வரணும், அப்படி தானே? ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். ஒரு சத்திரத்தில் நான் தங்கி இருக்கிறேன், இப்போ பாளையம் புறப்படணும். இவ்வளவு காலம் அப்படி பழக்கப்பட்டவர்கள் 400 ஆண்டுகள் அடிமையாகி முதுகெலும்பு இல்லாமல் குனிஞ்சு போயிட்டாங்க. ஆண்டவரை தேடணும், அறிவில்லை, எதுவுமே இல்லை. அப்படி ஆகி போகிற சூழ்நிலையில் தெய்வம் தான் சித்தம் கொள்ளுகிறார், இவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர வேண்டும். அதற்கு முன்னாடி தேவாதி தேவனை அவர்கள் ஆராதிக்க வேண்டும் என்று. அப்போ நான் ஆண்டவரை ஆராதிக்கணுன்றது என் ஆசை செகண்டரி. ஃபர்ஸ்ட் ஏசப்பாக்கு ரொம்ப பிடிக்கும். மனசை தொட்டு சொல்லுங்க, இன்னைக்கு நான் மனசு திறந்து ஒரு ஆராதனை ஆண்டவருக்கு செலுத்தணுன்றது ஆண்டவர் வச்ச சித்தம், ஆண்டவருக்கு ஆசை. எனக்கு 2வது தான். இப்போ முதல் ஆண்டவருக்கு இஷ்டம். அந்த ஆசைக்காக ஆண்டவர் எழுப்புறாரு, போய் சொல்லு. நீங்க வீட்டில் போய் படிங்க. பார்வோனின் ராஜாக்கு இஸ்ரவேல் தேவனை தெரியாது. ஏற்கனவே அவன் முரடன், அவனுக்கு ஆண்டவரையும் தெரியாது. இவங்க போய் சொன்ன உடனே அவன் ரிப்ளை என்னவா இருந்துச்சு? யார் அந்த யெகோவா தேவன்? எனக்கு உங்க தேவனெல்லாம் தெரியாதுப்பா, ஜனங்களை நான் போக விட மாட்டேன். சொன்னது நியாயம். போகக்கூடாதுன்னா இவங்க அடிமைகள் போறதில்லை. இவங்களை அனுப்பி விட்டுட்டு இவங்க என்ன திரும்ப ஆலோசனை பண்ணுவான் பார்வோம்? இவங்க சோம்பலா இருக்கிறாங்க, இவங்களுக்கு வேலை பத்தலை. நான் உங்களுக்கு படிக்கிறேன் பாருங்க, 5வது வசனத்தை படிக்கிறேன். பின்னும் பார்வோன், இதோ தேசத்தில் ஜனங்கள் மிகுதியாய் இருக்கிறார்கள், அவர்கள் சுமை சுமக்கிறதை விட்டு ஓய்ந்திருக்கும்படி. வேலை செய்யாம சும்மா இருக்கிறதுக்கு பிளான் பண்றீங்களா? நோ, இந்த வார்த்தைக்கெல்லாம் நான் இடம் கொடுக்க மாட்டேன். 11வது வசனம், 10வது வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு படிக்கிறேன். 9, அந்த மனிதர் மேல் முன்னிலும் அதிக வேலையை சுமத்துங்கள். யார் மேல? தேவனை ஆராதிக்க போனோன்னு இஸ்ரவேல் ஜனங்க பர்மிஷன் கேட்டதுக்கு ராஜா சொல்றார், இப்போ ஏற்கனவே அடிமைன்னா சித்திரவதை. உங்களுக்கு தெரியுமா? பிரெக்னன்ட் லேடி டெலிவரி அன்னைக்கு கூட வேலைக்கு வரணும். வெட்டி வீசுனா கேட்கறதுக்கு ஆள் இல்லை. இதெல்லாம் எங்கேயோ எந்த காலத்துலயும் நடந்ததுன்னு நம்ம நினைக்கிறோம்ல. இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் என்ன தெரியுமா? 2 வாரத்துக்கு முன்னாடி நார்த்ல ஜாதி வெறி, கேஸ்டிசம் சொல்லுவாங்களா, ஆமா, தலை விரித்து ஆடுது. ஒரு ஸ்கூல் பிரின்சிபல், நீங்க நினைச்சு பாருங்க, ஏதோ படிப்பறிவு இல்லாத பாமர மக்கள் ஜாதியை பத்தி பேசுறாங்க, நீ பெரியவன் நான் பெரியவன், அவங்களுக்கு அறிவு இல்லைன்னு சொல்லலாம். ஒரு ஸ்கூல் பிரின்சிபல், அந்த ஸ்கூல்ல படிக்கிற 1வது 2வது படிக்கிற 5 வயசு குழந்தை, அவனுக்கு தண்ணி தாகம் எடுத்திருக்கு. அப்போ பானையில் தண்ணி வச்சிருக்கிறாங்க. கிராமம் அது டீச்சர்ஸ் குடிக்கிற தண்ணி. அவங்க கொஞ்சம் ஹை காஸ்ட் போல அவங்களுக்கு. அந்த தண்ணியை எடுத்து குடிச்சிட்டான்னு அடிச்சாரு. அந்த குழந்தை செத்து போற வரைக்கும் அடிச்சிட்டாரு. இந்த செய்தியை கேட்டு எனக்கு தூக்கமே வரல. அந்த குழந்தைக்கு ஜாதி வார்த்தைக்கு ஸ்பெல்லிங் தெரியுமா? 5 வயசு ஆண் குழந்தை. அதை கேட்டு பெத்த தாய் மனசு எப்படி இருக்கும்? தண்ணி குடிச்சது ஒரு பாவமா? அந்த பானையை உடச்சு போட்டு வேற பானை வாங்கிக்க வேண்டியதானே? அவ்வளோ அருவருப்பா இருந்தா. கூப்பிட்டு டீச்சர்களை ஜாதி வெறியினால அடிச்சு அந்த குழந்தை அத்தனை பேரும் வேடிக்கை தான் பார்த்துருக்காங்க. ஒருத்தர் கூட கடுக்கல. அந்த குழந்தை செத்து போன பிறகு கூட வெறி தாங்காம அடிச்சிருக்கிறாரு. என்ன அப்படி ஒரு மனுஷன்! இந்த செய்தி என் மனசை, இந்த காலத்துல நான் வாழணுமான்ற அளவு என் மனசு உடைஞ்சு போச்சு. இதை விட 100 மடங்கு கொடுமை அடிமைத்தனம். இதை விட கொடுமை. இது கேட்டால் உங்களுக்கு தண்ணி குடிக்க வருமா? எனக்கு தண்ணி குடிக்கும் போதுலாம் அந்த குழந்தை ஞாபகம் வந்துச்சு. எவ்வளோ தாகம் இருந்தால் அந்த குழந்தை அப்படி போய் குடிச்சிருக்கும். நினச்சி பாருங்க. இதை மாதிரி 100 மடங்கு கொடுமை அடிமைத்தனம். அப்போ இந்த ஜனங்க ஒடுக்கப்படும் பொழுது அவங்க மனசு பழகி போயிருக்கும். அதனால தானே அத்தனை பேர் பார்த்துட்டு சும்மா இருந்தாங்க. ஆனால் தெய்வத்துடைய மனசு அப்படி இல்லை. போதும், என் கோபம் தணிஞ்சிருச்சு, இவங்களை நான் மீட்டுக் கொள்ளணும்னு சித்தம் கொண்ட தெய்வம் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர்றதுக்கான முதல் படி என்ன தெரியுமா? ஆராதனை. அல்லேலூயா. நீங்க ஏதோ ஒண்ணுக்குள்ள அடிமைப்பட்டு இருக்கிறீங்களா? அடிமைன்னா என்ன? செய்யணும்னு நினைக்கிறத செய்ய முடியாதது எல்லாமே அடிமைதான். நான் மறுபடியும் சொல்றேன், நான் செய்யணும்னு நினைக்கிறேன், என்னால் செய்ய முடியல அப்படின்னா ஐ ஆம் இன் கேப்டிவிட்டி. நான் ஒரு இம்ப்ரிசன்மெண்ட்ல தான் இருக்கிறேன்னு அர்த்தம். ஜெயிலில் இருக்கவங்க வெளியே போக முடியுமா? ஜெயிலில் இருக்கவங்க நம்மள மாதிரி பிடிச்ச கலர் சட்டையை போட முடியுமா? அதுதான் சிறை.
நீங்க நினைச்சதை செய்ய முடியலன்னா நீங்க சிறையில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சிறையில் இருந்து வெளியே வர்றதுக்கு முதல் படி ஆராதனை. அந்த ஆராதனை இருந்துச்சுன்னா ஜெயிலுக்குள்ள இருந்தா கூட ஆராதிப்பாங்க. உண்மையா ஒரிஜினல் ஜெயிலுக்குள்ள கூட ஆராதிப்பாங்க. ஆராதனையில சங்கிலிகள் தெறி புண்டு போகும். அல்லேலூயா. சங்கிலி, இரும்பு சங்கிலியில கட்டி வச்சிருந்தா கூட this worship will break it. அப்படியே பொடி பொடியா நொறுங்கி போயிடும். Can you understand the power of worship? அதுதான் worshipோட பவர். அப்போ 400 வருஷ காலமா அடிமையா சிக்கி இருக்கிறவங்க வெளியே வரத்துக்கான முதல் படி சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய யெகோவா தேவனை ஆராதிக்க வேண்டும். அதுக்கு பார்வோன் ஒரு யுக்தியை யூஸ் பண்றான். வேலைகளை சுமக்க பண்ணுங்க, அவங்களுக்கு வேலைய அதிகமாக்குங்க. வேலை அதிகம் அதிகம் அதிகம், வீட்லயும் வேலை, வெளியவும் வேலை, உக்காந்தா வேலை, எல்லாருக்கும் கையில வேலை, நமக்கு உடம்பெல்லாம் வேலை, அவ்வளோ வேலை. அது பரிசுத்த வாழ்க்கை, ஜெபிக்கிற வாழ்க்கைக்கு கூட ஹிண்டரன்ஸா இருக்குன்னா நான் பார்வோனுடைய அடிமைத்தனத்தில் சிக்கிக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். பார்வோனுக்கு நான் அடிமை ஆயிட்டேன்னு அர்த்தம். பார்வோனுடைய சூழ்ச்சிக்கு நான் இரையாயிட்டேன்னு அர்த்தம். சோம்பேறிகளை ஆண்டவருக்கு பிடிக்காது. ஆனா ஆண்டவரை மறக்கிற வேலை நமக்கு வேண்டாம். ஆண்டவரை விட்டு பிரிக்கிற வேலை நமக்கு வேண்டாம். தெய்வத்தை கூட ஆராதிக்க முடியாத வேலை, பல லட்சம் ரூபாய் லாபம் வந்தாலும் வேண்டாம். அது எனக்கு கௌரவத்தை கொடுத்தாலும் வேண்டாம். அது எல்லாமே பவுலடியார் தூக்கி போட்ட குப்பைகள். அப்படி சொல்ல முடியுமா? சொல்லணும். என்கிட்ட பிள்ளைங்க கேட்பாங்க, மம்மி நல்ல வேலை, என் படிப்புக்கு ஏற்ற வேலை, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் லீவ் இல்லை, வேணாடா தங்கம், அந்த வேலை உனக்கு வேண்டான்னுவேன். ஓப்பனாகவே சொல்லிடுவேன். அப்படியா ஆண்டி, ஓகே. என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் வேணாதான் சொல்வேன். 6 நாள் வழி ஆண்டவருக்கு, உலகத்துக்கு பிரச்சனையே இல்லை. ஒரே ஒரு நாள் இல்லை, சர்வீஸ் முடிச்சுட்டு மறுபடியும் ஒர்க்குக்கு போட்டா நீ ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கணும். ஒரு நாள் யூ ஷுட் டேக் ரெஸ்ட். ஆண்டவரே முழு உலகத்தை படைச்சிட்டு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தாராமா. நம்ம ஒரு நாள் கூட ரெஸ்ட் எடுக்காம உழைப்போம். கொஞ்சம் ஓவரா தெரியல? ஸோ நீ நோ மேட்டர், நீ படுத்து தூங்கினாலும் சரி, இல்லை ஃப்ரெண்ட்ஸு கூட சுற்றினாலும் சரி, சர்ச்சுக்கு வந்தாலும் சரி, இல்லை எங்கன்னா போய் எதனா பர்ச்சேசிங், ஒரு நாள் நீ ரெஸ்ட் எடு. அதுதான் உன் மனசுக்கும் உடம்புக்கும் ஆரோக்கியம். திஸ் இஸ் பிப்ளிக்கல், நான் சொல்லித்தரேன். ஆனால் வேலைகளினால ஒடுக்கணும். அங்கே அவன் சொல்றது என்னன்னா, அதுக்கு முன்னாடி எப்படின்னா செங்கல் சுடுறதுக்கு அவங்களுக்கு வைக்கோலை தருவார், பார்வனே தருவார் வைக்கோலை. இப்போ வைக்கோலெல்லாம் தரக்கூடாது, அவங்களே போய் வைக்கோலை சம்பாதிக்கட்டும். ஆனாலும் எத்தனை செங்கலும் அத்தனை செங்கலும் அறுத்து வைக்கணும். இந்த செங்கல் படிக்கிறோம், செங்கல் சூளை. இந்த கொடுமையை பாஸ்டர் எனக்கு சொல்லி இருக்கிறார். நம்ம கிட்டலாம் சொன்னதை விட கால் சூடு, தலையில சூடு, உள்ளங்கையில சூடு, அதை சுட்டு கொதிக்க கொதிக்க உடம்பே அப்படியே அடிமைதானம் தானாமா. அதுவா பொட்டல் காடு மாதிரி இருக்கும் அந்த இடம். அது எத்தனையோ அது விறக வச்சு அதை எரிய விடுவாங்க. அந்த இடம் தக 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 தகன்னு இருக்குமா, பயங்கர சூடு. கொஞ்ச நேரம் ஃபேன் ஆஃப் பண்ணால் நம்மளால உட்கார முடியாதா? முடியுமா? நினச்சி பாருங்க. நரகத்தினுடைய மாதிரின்னு சொன்னார் பாஸ்டர். அவ்வளோ உஷ்ணமாமா. அந்த சூட்டில் ஒரு நாள் வேலை செஞ்சுட்டு வந்தா உடம்புல கட்டி வருமா, ஹீட்னால ஏக போக பிரச்சனை உடம்புல உண்டாகுமா. செருப்பெல்லாம் பிஞ்சு போயிடும். ஒரு செருப்பு தாங்காதான். அந்த பாறையில் உள்ளங்காலும் கொதிக்கும், தலை மூஞ்செல்லாம் வெயில். அந்த இடம் தக்க 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 தக்கன்னு அப்படியே உருக்குமா. கையிலையும் அந்த செங்கலை சுட சுட எடுத்துகிட்டு போய் அடுக்கணும். சாப்பிட்றதுக்கு கூட நேரம், அவங்க வாங்கன்ட்டாங்கன்னா சாப்பாடு அப்படியே மூடி வச்சுட்டு வந்துடணுமாமா. மயக்கம் போட்டு உழலாம் போல இருக்குமாமா, விழுந்துருவோன்னு தோணுமாமா. அவ்வளோ கஷ்டம். செங்கலையும் வைக்கோலையும் நீயே எடுத்துக்கணும், செங்கலையும் நீயே ஆறு. ஆனால் கணக்குப்படி நீ இது இருக்கணும். நீ ஜாலியாக இருக்கிறியா, அதனால தான் கடவுளை தேட போறியா? இது பார்வோனின் யுக்தி. ஆண்டவர் பிள்ளைங்களே, ஆண்டவரை தேட என் வேலை எனக்கு தடையா இருக்குன்னா நீங்க ஏதோ ஒரு ஜெயிலுக்குள்ள இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த ஜெயிலிருந்து வெளியே வரத்துக்கு முதல் படி ஆராதனை. அல்லேலூயா. ஆனா எத்தனையோ பாடுபட்டாலும் இந்த ரேஸ்ல யார் தான் ஜெயிச்சது? ஆண்டவர் பிள்ளைங்க தான் ஜெயிச்சாங்க. ஆண்டவர் தான் வெற்றி சிறந்தார். ஆண்டவர் அந்த அடிமைத்தனத்திலிருந்து சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி
நிச்சயமா அவர்களை வெளியே கொண்டு வந்தார். சங்கிலிகள் அறுப்புண்டது, கட்டுகள் அவிழ்ந்தது. அவங்களுடைய எல்லா சிறையிருப்புகள்ல இருந்து அவர்களை நீங்களாக்கி வாக்குத்தத்தம் பண்ணின கானானுக்கு கொண்டு சேர்க்கும்படி ஓய்வில்லாதிருந்தார் என் ஆண்டவர். அவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர். அல்லேலூயா. இன்னைக்கு ஜெபிக்க முடியாதபடி என்ன தடை? ஒருவேளை அப்படி வேலை பளு, இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனங்கள், உங்களோட வேலை பளுவினால எனக்கு ஆலயத்துக்கு வர முடியல, நான் நினைச்சதை செய்ய முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா கட்டாயமா நீங்க வெளியே வரணும். அதற்கான முதல் படி இன்றைக்கு, இந்த நிமிஷம், இந்த ஆராதனையே உங்களுக்கு முதல் படியா இருக்கும். இப்ப சொல்லாமா? ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவையே. கரங்களை தட்டி சொல்லாமா? ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், பலிகளை செலுத்திட, பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே, பலிகளை செலுத்திடவே.
I just want to praise you. உங்களை வாழ்த்தணும். வாழ்த்துறது எப்படி? உமக்கு நிகர் யாருமே இல்லை, நீங்க என்றென்றைக்கும் வாழ்க ராஜா, உங்க ராஜ்யம் வாழட்டும் ஆண்டவரே. வாழ்த்துவதும் துதி, புகழுவதும் துதி. அவர் செய்த நன்மைகளை எல்லாம் சொல்லி சொல்லி அவரை மேன்மைப்படுத்தணும். அது மட்டும்தான். அதுக்கு காரணமெல்லாம் நான் தேட மாட்டேன். அதுக்கு என்னை உற்சாகப்படுத்த யாரும் இல்லைனா கூட பரவாயில்ல, என் நாவு அவரை துதிக்கிற துதியினால நிரம்பி இருக்கும். இப்போ பேசுங்க அப்பா கிட்ட. உம்மை போல யாரும் இல்லை ஆண்டவரே, உமது அன்புக்கு ஈடா யாரும் இல்லை ஆண்டவரே. உமது நாமத்திற்கு ஈடான ஒரு நாமம் இந்த உலகத்துல எங்களுக்கு அருளப்படவில்லையே. எத்தனை பெரிய தெய்வம் ஐயா. வானம் உமக்கு சிங்காசனம், பூமி உமக்கு பாதபடி என்று பார்க்கிறோமே. எத்தனை பெரிய தெய்வம் ஐயா. நாங்க கற்பனை பண்ண முடியாத அளவு பெரிய தெய்வம் ஐயா. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். Because you are such a God. நீர் அப்படிப்பட்ட தெய்வம். அதற்காக உம்மை ஆராதிக்கிறேன். நான் தகுதியா எனக்கு தெரியாது. என் துதி உமக்கு ஏறுபடியதா இருக்குமா இருக்காதான்னு கூட எனக்கு தெரியாது. என் மனசு திருப்தியா அடையிற வரைக்கும், என் மனசு ஆறுற வரைக்கும் உம்மை ஆராதிச்சு முடிச்சிட்டேன்னா அதுதான் என் வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச பெரிய வெற்றின்னு நான் நம்புறேன். என் மனசு விரும்புகிற இளைப்பாறுதல் அதுதான் நான் நம்புறேன். அதை விட இந்த உலகத்துல வேற பெரிய மேன்மை எதுவுமே இல்லை. அப்பாட்ட சொல்லாமா, இனியதாமையில் நீ செயல்படுவி, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். இனியதாமையில் நீ செயல்படுவி, உம் கரம் என்னை மலைகளை பெயர்ப்பீரே என்றார். என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம், மரித்தோரை எழச் செய்வி என்றார். உமக்கு எம்மாத்திரம் மலைகளை பெயர்ப்பீரானா காரியம் செய்வி உம்மை ஆராதிப்பேன். எனக்கு முன்பாக மலை போல நிற்கிற சூழ்நிலைகளை கண்டுபிடியாக்க வல்லவர் நீர் ஆண்டவரே. கிரகிக்க முடியா காரியம் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஒரே நிமிடம் எல்லாரும் கண்களை திறந்து என்ன பார்க்கணும். ஒரு காரியத்தை சொல்லி நம்ம தொடர்ந்து ஆண்டவரை ஆராதிச்சு இந்த ஆராதனையை முடிக்க போகிறோம். சாது சுந்தர் சிங் பத்தி நீங்க நிறைய தெரிந்திருப்பீங்க. ஒரு அந்தஸ்துள்ள ஒரு குடும்பத்துல பிறந்து, சிங் குடும்பத்துல பிறந்தவர். அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் நேரடியா தரிசனமாகி
என்னை பற்றி நீ போய் சொல்லு அப்படின்னோடனே அவர் திபேத் பகுதிக்கு போனார். திபேத் வந்து பீடபூமி. பீடபூமினா மனிதர்கள் வாழ்வதற்கு கொஞ்சம் சாத்தியக்கூறுகள் கம்மியான இடம். அங்கங்கே தான் தண்ணி இருக்கும். அந்த நீர்நிலைகளை சுற்றி தான் கொஞ்சம் கொஞ்சம் வீடு அங்கங்கே இருக்கும். ஒவ்வொரு வீடாக கால்நடையாக கடந்து போய் ஆண்டவரை பற்றி அவர் சொன்னார், சொல்லிக்கொண்டே இருந்தார். அவர் திபெத் பீடபூமிக்கு கடந்து அந்த அந்த அவருடைய ஒவ்வொரு பகுதியாக கடந்து செல்லும் பொழுது பனி புயல் வீசும். அந்த பனி பாறைகள் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் தாண்டி தான் அவர் போனோம். அன்னைக்கு பஸ் வசதி எல்லாம் கிடையாது. ஒரு தடவை அவர் அந்த பனியில் போகும்போது அவர் கண்களுக்கு முன்னாடி அநேக சடலங்கள் அந்த பனி தாங்க முடியாமல் இவரை மாதிரி பாதசாரிகள் மரித்து விழுவதை அவர் கண் கூடாய் கண்டிருக்கிறார். அப்போ ஒரு மனுஷன் குற்றுயிரா துடிக்கிறான், ஐயா என்னை காப்பாத்து காப்பாத்துன்னு. இந்த இவரு போய் சேர்றதுக்கே உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. அந்த மனுஷனை எப்படி தூக்கி கொண்டு போக முடியும்? அவருக்கு ஆனால் மனசு கேட்கல. கண்ணு முன்னாடி உயிருக்கு ஒருத்தன் போராடின்னு என்னை தூக்கிட்டு போய் சேருன்னு சொல்லும் போது எப்படி முடியாமல் இருக்கிறதுன்னு தெரியாமல் எடுத்து அவரை தோளில் போட்டுக்கொண்டார். போட்டுக்கொண்டு பனியில் கால் புதைய 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 நடந்தார். குறிப்பிட்ட தூரம் தாண்டி போகும்போது அவருக்கு தெரிஞ்சிருச்சு இந்த மனுஷன் மரிச்சு போயிட்டான். அந்த மனுஷன் மரணம் அடைஞ்சதும் அவர் அந்த பாறையை கடந்து சமபூமிக்கு வந்ததும் சரியான நேரம். மரித்த தானால முயற்சி செஞ்சோம், அவர் ஜீவனோட வரல. சரின்னு அவர் அங்கே அடக்கம் பண்ணிட்டு எல்லாரும் செத்து போயிட்டாங்க. நம்ம எப்படி வந்தோம்னு பார்த்தா இந்த மனுஷனை தோளில் தூக்கி போட்டதுனால 2 உடம்பு ஹீட்டு. அவருக்கு அது ஹீட் ஜெனரேட் ஆயிடுச்சு. அப்போ செஞ்ச உதவியில கூட ஆண்டவர் அவனுக்கு அவ்வளோ அனுசாரியா இருந்து தன்னால என்றதை செய்யறதுல ஒரு நன்மைகளின் நாயகன் என் ஆண்டவர். இவ்வளோ முடிச்சுட்டு ஊழியம் முடிச்சுட்டு அடுத்த இடத்துக்கு போகும்போது ஜனங்க காலை பிடிச்சி கெஞ்சுறாங்க, வேணாம் சுந்தர் சிங் போகாத, பனி புயல் ரொம்ப கொடுமையா இருக்குது, நீ 10 கிலோமீட்டர் போறதுக்குள்ள நீ செத்து போயிடுவ. இந்த தண்ணியில அடிபட்டு இறந்தவங்கள நமக்கு தெரியும் இல்லையா? கவர்மெண்ட் ராட்சத மரங்களை போட்டு அந்த மீட்பு பணியினர் அந்த டெட் பாடியை மீட்பாங்க. ஃபயர் ஆக்சிடென்ட்ல கூட அந்த டெட் பாடியை எப்படியாவது மீட்டு தருவாங்க. ஆனால் இந்த பனி புயலில் சிக்கினவங்களை மீட்க முடியாது. ஏன்னா அது மேலே பனி விழுந்து அந்த பாடி டெப்த்துக்கு போயிடும். எங்கே இருக்குன்னு கண்டே எவ்வளோ தூரம் தோண்டுவாங்க, இவங்களும் அந்த பனி தாக்கிடும்ல. அதனால பனி புயலில் பாடி போச்சுன்னா எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். எவ்வளோ கெஞ்சினாங்க. ஆண்டவர் மேலே உள்ள அந்த ஆசை தமிழில் இருக்குல்ல, அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தாள். அன்பை தாப்பால் போட்டு அடைச்சி வைக்க முடியாது. ஆண்டவர் மேல அவருக்கு இருந்த அந்த வைராக்கியமும் பாசமும் ஜீவனை பெருசா நினைக்கல, பனிப்புயலை பெருசா நினைக்கல. நான் போனாலே போவேன், அந்த உள்ள ஒரு உந்து சக்தி. போனார், அவ்வளவுதான். அதுக்கு மேல சுந்தர் சிங் என்ன ஆனார்னு யாருக்குமே தெரியல. பனிப்புயல்ல அவருடைய சரீரம் புதையுண்டு போச்சா தெரியல. அவருக்கு கல்யாணமும் ஆகலை. பொண்ணு பார்க்கும்போது சொல்லிட்டாரு, என் வாழ்க்கை வேற, எனக்கு பொண்ணு பார்க்காதீங்க, நான் சன்னியாசியாக தான் வாழ்வேன். திருமண வாழ்க்கையும் இல்லை, சந்ததியும் இல்லை. அவர் பாடி இருந்துச்சுன்னா இன்னைக்கு நம்ம ஒரு சமாதி கட்டி போய் தொட்டு பார்த்துருப்போம் இல்லையா? சமாதியும் இல்லை. பனி புயல்ல புதைந்து போனாரா, இல்லை தேவனோட நடந்து ஏனோக்கு மாதிரி எடுத்துக்கொள்ளப்பட்டாரா, இல்லை மோசையை போல ஆண்டவரே அவர் சரீரத்தை எங்கேயா அடக்கம் பண்ணிட்டாரா? நோபடி நோஸ். இன்னைக்கு நம்ம வாழ்க்கைக்கு ஆதாரம் தேடிக்கிட்டு இருக்கிறோம். தெய்வத்தை மட்டுமே ஆதாரமாய் கொண்டு வாழ்ந்த பரிசுத்தவான்களுடைய அடிச்சுவடுகளை நம்ம பின்பற்ற வேண்டாமா? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எனக்கு நீங்க மட்டும்தான் ஆண்டவரே வேணும். எத்தனை பெரிய தெய்வம் ஐயா, உமக்காக நான் என்ன ஆண்டவரை செய்ய முடியும்? இந்த ஒரு ஆராதனையாவது நான் உமக்கு முழுசா தர்றேன் ஆண்டவரே. உங்களை ஆராதிக்க முடியாதபடி பிள்ளைகள் மேல் இருக்கிற நுகத்தடிகள் இயேசுவின் நாமத்துல முறிக்கப்படுவதாக. தலைகளை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவர் எப்பேற்பட்ட பிசாசின் பிடிகளில, பாரம்பரிய பிடிகளில ஆராதிக்க முடியாதபடி நாவுகள் கட்டப்பட்டிருக்கும்னா இயேசுவின் நாமத்துல கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை. எங்கெல்லாம் ஆராதனை ஜெபதூபமாய் ஏறெடுக்கப்படுவோம், சுகந்த வாசனையாய் அதை முகருகிற தெய்வமே. இப்போ பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற எல்லா கட்டுகள் இயேசுவின் நாமத்துல அறுட்டும். சிறை
சிறைபிடிக்கப்பட்டிருப்பார்களானால் இயேசுவின் நாமத்துல விடுதலையை நான் உச்சரிக்கிறேன். எல்லா தடைகள் அப்பா, மாந்திரிகமானாலும், செய்வினை கட்டுகளானாலும், வேலை படுவானாலும், பார்வோனின் தந்திரங்களானாலும், சூழ்நிலைகளானாலும், சிந்தனையில் இருக்கிற போர்க்களங்களானாலும், இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்துல இன்றைய நாள் ஒரு விடுதலையின் நாள், யூபிலியின் நாள் ஆரம்பமாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கரங்களை தட்டி தட்டி ரிசீவ், நான் பெற்றுக்கொள்றேன் ஆண்டவரே. அப்படி ஒரு விடுதலைப்பா, சிறை இருப்பிலிருந்து எனக்கு விடுதலை வேணும் ஆண்டவரே. நான் நினைத்ததை எல்லாம் செய்யணும் ஆண்டவரே. அப்பா, உமது சித்தத்தை நிறைவேற்றணும். எந்த சூழ்நிலையும் என்னை தடுக்க கூடாது. எந்த காரியங்களும் என்னை தடுக்க முடியாதபடி உமோடுள்ள உறவுல நான் பலப்படணுமே. உமோடுள்ள உறவுல நான் பலப்படணும்ப்பா. உமக்கு எனக்கு ஒரு தொடர்பு வேணும். Nobody can break it. கைகளை உயர்த்துங்க. என் கரங்களை நீங்க பிடிச்சு கொள்ளணும். என்றேக்கும் இந்த கரம் உமை உயர்த்தி கொண்டே இருக்க வேண்டும் ஐயா. கைகளை ஆண்டவருக்கு நேரா உயர்த்தி ஒரே ஒரு வார்த்தை சொல்ல போறோம். எல்லாரும் சொன்னோம், உங்களை உயர்த்துற துதி அது மாத்திரம் என் வாழ்க்கையை விட்டு போகவே கூடாது ஆண்டவரே. மரண பரியந்தம் கூட ஆண்டவரை பார்த்து சொல்லிக்கொண்டே இருங்க. என் கரங்களை நீங்க பிடித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. என் கரங்களை என்றைக்கும் விடாம, தகப்பன் பிள்ளை கையை எப்படி பிடிப்பாங்களோ அந்த மாதிரி நீங்க பிடிச்சு கொள்ளுங்க ஏசப்பா. நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் எனக்கு எல்லாம். மனசார அப்பாட்ட சொல்லுங்க, நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான், நீங்க எனக்கு எல்லாம், நீங்க தான். சொல்லிக்கொண்டே சொல்லிக்கொண்டே ஏசையா, நீங்க தான் எனக்கு எல்லாம், எனக்கு எல்லாமே. எதையுமே நான் எதிர்பார்க்கலப்பா, எதையும் நான் நம்பவும் இல்லப்பா. என் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம்
வார்த்தை மட்டும் கேட்கட்டுமே. என் தந்தை, என் அன்னை, என் அன்னை, என் நண்பன் நீங்கதான், என் உயிரே நீங்கதான், என் நண்பன் நீங்கதான், எனக்கெல்லாம் நீங்கதான், நீங்கதான் எனக்கு எல்லாம், நீங்கதான் எனக்கு எல்லாம், நீங்கதான் எனக்கு எல்லாம், நீங்கதான் எல்லாம். நீங்க மட்டும் இல்லாம இருந்தா என் துக்கத்துல நான் முழுகி போயிருப்பேன். இந்த வரிகள் நமக்கு உண்மையாகுமா? தாய் கேன்சர்ல மரிச்சிட்டாங்க, 10 வயது குழந்தை. தகப்பன் அந்த பிள்ளை மரணத்தை சொல்றதுக்கு வர்றாரு பிள்ளைக்கு. எப்படி நான் சொல்லுவேன் என் பிள்ளைக்கு? என் பிள்ளைய ஏதாவது சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்றேன். ஒருவேளை இந்த துக்கத்தை நான் சொல்லி என் குழந்தை சாப்பிடாம போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு தகப்பன் காரை நிறுத்திட்டு ஒரு ஆகாரம் வாங்கிட்டு வராரு. குழந்தை கண்ணு முன்னாடியே ஒரு வண்டி அடிச்சு கண்ணு முன்னாடி தகப்பன் இறந்து போயிட்டார். 10 வயசு குழந்தை, அம்மாவும் அப்பாவும் ஒரே நாளில் இறந்துட்டாங்க. திடீர்னு அந்த குழந்தைக்கு காலில் ஏதோ பிரச்சனையாகி 2 கால்களும் கேன்சரில் எடுக்கப்பட்டாச்சு. ஒரு இங்கிலீஷ்காரங்க யாரோ அந்த குழந்தைய அடாப்ட் பண்ணிட்டாங்க. அந்த குழந்தை சந்தோஷமா இருக்கு. நீ எப்படி இவ்வளோ சந்தோஷமா இருக்கிற? அவள் வணங்குகிற ஒரு தெய்வத்தினுடைய பெயரை சொல்றா, அந்த கடவுள் எனக்கு இருக்கிறாருன்னு. நாம அந்த மாதிரி சொல்லுவோமா? இல்ல ஒரு சூழ்நிலை வரும்பொழுது ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயிடுவோமா? எனக்கு எல்லாமே நீங்க தான் ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்னா இந்த உலகத்து காரியம் எதுவுமே கண்ணுக்கு முன்னாடி வரக்கூடாது. கரங்களை தட்டணும்னு தோணுச்சுன்னா தட்டுங்க. ஆமா ஆண்டவரே, எனக்கு இந்த உலகத்துல எதுவுமே உன்னதம் உங்களை விட தோணவே கூடாது. என் உயிர் கூட உன்னதோன்னு எனக்கு தோணக்கூடாது. பணமோ உயர்வோ பதவியோ எதுவுமே எனக்கு உங்களை விட பெருசுன்னு தோணக்கூடாது. நீங்க மட்டும்தான் தோணணும் அப்படின்னு உங்க மனசு சொல்லுச்சுன்னா ஒரே ஒரு தடவை இருதயத்துல கை வச்சு நீங்கதான் எனக்கு எல்லாம் ஏசப்பா. இன்னொரு விசை, இன்னொரு விசை, இன்னொரு விசை. நீங்கதான் எனக்கு எல்லாம், நீங்கதான். இன்னும் ஒரு விசை சொல்லாமா? இன்னும் ஒரு விஷயம் கூட சொல்லாமா? அப்பாவை பார்த்து நீங்கதான், நீங்கதான் எனக்கு எல்லாம், நீங்கதான். அன்னை நீங்கதான், தந்தை நீங்கதான், அன்னை நீங்கதான், தந்தை நீங்கதான், என் உயிரே நீங்கதான், எனக்கெல்லாம் நீங்கதான், என் உயிரே நீங்கதான், எனக்கெல்லாம் நீங்கதான், நீங்கதான் எனக்கு எல்லாம் ஏசையா, நீங்கதான். ஆமாப்பா, இன்றைக்கு இரவு முழுவதும் சொன்னாலும் எங்க இருதயம் ஆறாதப்பா. நாங்க உம்மை தேடல,
இஸ்ரவேல் ஜனங்க உம்மை தேடுற எண்ணம் இல்லை, நீங்க தான் அவர்களை தேடுனீங்க. அவங்க உங்களை ஆராதிக்கணும்னு நீங்க தான் திட்டம் கொண்டீங்க. மனுஷனை நீங்க தான் பார்க்குறீங்க. உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க பரலோகத்திலிருந்து தேவனாகிய கர்த்தர் மனுபுத்திரனை நோக்கி பார்க்கிறீர். எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. தெய்வம் உமது ஏக்க குரலை எங்க காதுல விழுதுப்பா. என்றைக்கும் எங்கள் மேல தீராத பாசம் வைத்திருக்கிற தெய்வம் உங்களை பார்க்கிற ஆண்டவரே, உண்மையா நீங்க தான் எல்லா ஆண்டவரே. எங்க ஆவி ஆத்மா சரீரம் எல்லாவற்றையும் உமது கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்க இருதயத்தை உமக்கு நேராக்குகிறோம் ஆண்டவரே. எங்க இருதயத்தை உமது பாதத்துல நாங்க ஊற்றுகிறோம் ஆண்டவரே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு பெற்றுக்கொண்டது போல உமது பாதத்துல அமருவதை மேன்மையா நாங்க நினைக்கிறோம். அதற்கு தடையா இருக்கிற எல்லா சத்துருவின் தடைகள், பார்வோனின் தடைகள், சிந்தனைகள் இயேசுவின் நாமத்துல நிர்மூலமாகட்டும் ஐயா. இன்னும் 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 ஐயா எங்க இருதயத்துல ஊற்றப்படட்டும் ஐயா. உமது அன்பு இன்னும் எங்களுக்குள்ள பெருக்கெடுத்து ஓடட்டும் ஐயா. தெய்வத்தின் திருக்கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளப்பா நீர் எங்களோடு இருந்தீர் ஆண்டவரே. உமது சித்தத்தை அறிகிறதற்கு இன்னும் எங்களை பக்குவப்படுத்துங்க. எங்க இருதயங்கள் இன்னும் உமக்கு நேராக்கப்படட்டும். இன்னும் உமது வார்த்தையின் மேல தாகமாய் இருக்கு. நீர் எங்களுக்கு சொல்லித்தர வேணுமாய் ஜெபிக்கிறப்பா. இந்த ஆராதனையில ஒரு பெரிய விடுதலை அநேக பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும் ஐயா. பார்வோனின் அடிமைத்தனத்தில் இருக்கிற பிள்ளைகள் விடுதலை அடையட்டும் ஐயா. ஆண்டவரே, உமக்கு ஏற்ற வழியில எங்க நடைகளை நாங்க சீர்தூக்கி பார்த்து நடக்க ஆவியானவர் நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். தெய்வத்தின் திருக்கரங்கள்ல இந்த நாளை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோடு கூட இருங்கப்பா. எங்க ஜெபங்களுக்கெல்லாம் பதில் தாங்க. எங்களுக்கு முன்பு இருக்கிற ஊழியங்களுக்காக நாங்க ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். அக்டோபர் மாதம் 10ஆம் தேதிக்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணலாமே எல்லாருமா? ஸ்தோத்திரம் 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 ஐயா. தடைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நீக்கும்படி ஸ்தோத்திரம் பண்ணலாம். தேவைகளை எல்லாம் ஆண்டவர் சந்திக்கும்படி ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அக்கினி ஜுவாலையாய் மாற்றும்படி ஸ்தோத்திரம் பண்ணலாம். அதற்கான ஆயத்தங்கள் எல்லாம் நேர்த்தியா நடக்கும்படி ஸ்தோத்திரம் பண்ணலாம். 11ஆம் தேதி நடக்கிற கூட்டங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாம். அந்த இடங்கள் இப்பவே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரும்படி, தேவ தூதர்கள் அங்கே நடமாடும்படி, அந்த பூமியை பரிசுத்தப்படுத்தும்படி, அந்த நாளின் காலநிலைக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பெரிய எழுப்புதலுக்கு தேசம் காத்திருக்கிறத அந்த நாள்ல நம்ம காணும்படி, அதற்கான மேகம் நாம் அந்த கூடாரத்தை மூடும்படி ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிற நாளாய் அந்த நாளை ஆண்டவர் மாற்றும்படி ஸ்தோத்திரம் பண்ணலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.